பாரு, நவரச நாயகியோட அம்மா வந்துட்டா. பேசாம இந்த மொத்த குடும்பமும் சேர்ந்து கூத்து பற்ற ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை அதுக்காக தான் பிரக்யா ரூம்ல இருந்து பணத்தை திருடி அபி இவங்களுக்கு கொடுத்தானோ என்னவோ. வாட்எவர் இட் இஸ். இவங்கள பத்தி பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ரிஹர்சல்ஸ் ஆரம்பிக்கலாமா? பிரக்யா, மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாது. நான் டயலாக்ஸோட சீனுக்கு ரெடியா இருக்கேன். நான் முதல்ல பண்ணட்டுமா? பாட்டி, நீங்க தானே நரேட்டர். நீங்க இங்க வந்து ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு அவங்க டயலாக்ஸ் எல்லாம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். சரளா, நீ என்ன கதாபாத்திரம் பண்ற? அது சம்பந்திமா எனக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் மாதா அனுசூயாவோடது தான். நான் அதை பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். அருமையான கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்திருக்கேன். ராமாயணத்துல அவங்களோட பங்கை மறக்கவே முடியாது. ஆரம்பிக்கலாம். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நடக்க போற இந்த ராமாயண நாடகத்துல நீங்க எல்லாரும் பங்கெடுத்துக்கிறத நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ராமாயணம் வெறும் ஒரு சாதாரண கதை இல்ல, நம்ம வாழ்க்கையோட இலக்கணம். அது மூலமா நம்ம வாழ்க்கையில எந்த பாதையில போனா நல்லதுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். அதோட தீமைகளையும் அதர்மத்தையும் எப்படி எதிர்த்து போராடணும்னு கத்துக்கலாம். அதோட முக்கிய கதாபாத்திரத்துல நான் முதல்ல கூப்பிட போறது திரு அஜய் அவர்களை. அவர் இப்போ நம்ம முன்னாடி வந்து தசரதன் கதாபாத்திரத்தை பண்ண போறாரு. ஹை மாமா, கம் ஆன். இல்ல இது என்னால முடியாது. தவன் இருந்து பெத்த என் புதல்வன் ராமனை எப்படி என்னால 14 வருஷம் வனவாசம் அனுப்ப முடியும்? அவன் மேல நான் என் உயிரையே வச்சிருக்கேன். அவனை வனவாசம் அனுப்ப சொல்லி கேட்கறதுங்கிறது நீங்க என் உயிரையே கேட்கறதுக்கு சமமானதுன்னு நான் பாக்குறேன். ஏதோ அவரால முடிஞ்சத முயற்சி பண்ணிருக்காரு. போய் உட்காருங்க. அடுத்து அகல்யா கதாபாத்திரமாக வரப்போறது திருமதி இந்துமதி அவர்கள். சுவாமி, நான் ஒரு நிரபராதி. எனக்கு அநீதி நடந்திருக்கிறது. உங்கள் ரூபத்தில் வேறொருவர் வந்து எனது பதிவிரத தர்மத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்தி விட்டார். சரியா பண்ணனா பிரக்யா? ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. போய் உட்காருங்க. கலக்கிட்டீங்க பாட்டி, கலக்கிட்டீங்க. அடுத்து உங்க முன்னாடி வரப்போறது சூர்பனகை கதாபாத்திரத்துல என்னோட பேத்தி ஆலியா அவர்கள். For your kind information, இப்போ ஒரு சின்ன சேஞ்ச். நீங்க சொன்ன ரோலை நான் பண்ண போறதில்ல பாட்டி. நான் இப்போ சீதா ரோல் பண்ண போறேன். சுவாமி, நான் உங்கள் வைஃப். பிறகு நான் என் டியூட்டியை செய்வேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான்.
நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.